அதனால சரி நம்ம ஏதாவது ஒன்று அடிஷ்னலா பண்ணலாம் அப்படின்னும் போது குழந்தைங்க இருக்காங்க. அப்ப வெளில போயிட்டு பண்ண முடியாத சூழ்நிலை, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சரி நம்ம ஏதாவது வருமான வாய்ப்பு அடிஷ்னலா தேடலாம் அப்படின்றது போது எனக்கு ஆன்லைன்ல வந்துட்டு பிசினஸ் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி நான் 2 கம்பெனி பண்ணியிருக்கேன். பெருசா என்னால அதுல சாதிக்க முடியல. இங்க ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி சார் சொல்லியிருந்தார் இல்லையா. ஆல்ரெடி ஒரு சில நபர்களுக்கு வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன யோசிப்போம், சரி ஓகே நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், இதெல்லாம் ட்ரை பண்ணி நம்ம வந்துட்டு இது பண்றதுக்கு நம்ம பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. தயவு செய்து அந்த மாதிரியான முடிவு யாருமே எடுக்காதீங்க. எங்க எப்போ என்ன சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால ரைட்டான டைம் திரும்ப வருது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணதுதான் கரெக்டா 1 year 2 months ஆகுது. எனக்கு ஆல்ரெடி ஒரு 1 year முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் மூலமா ஆக்சஸ் வந்தது. பட் நான் எடுக்கல. ஆனா எனக்கு கடவுள் ஒரு இது வச்சிருக்காரு, என்னன்னா இந்த டீம் எம்பயர் விக்டரியில நான் வரணும் அப்படிங்கிறதுனாலதான் எனக்கு அந்த விஷயம் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். ஏன் அப்படின்னா 1 year ஃபாஸ்டஸ்ட் சிடி அப்படிங்கிற பொசிஷன் அப்படிங்கிறது எனக்கு இங்கதான் கிடைச்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வைஃப் அப்படிங்கிற பேர் மறைஞ்சு இன்னைக்கு ஒரு ஆக்சஸ்ல ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்னு சொல்றது ரொம்ப 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 பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு. அதை தாண்டி ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா 10,000 ரூபாய் தான் நம்மளோட இன்கமா இருக்கும். பட் இன்னைக்கு என்னோட வார வருமானம் 1,45,000 ரூபாய். என்னோட 4 சேலரி நகையை நான் மீட்டுட்டேன். என்னோட இன்கம் எப்படி நீங்க எனக்கு இங்க இருந்து நான் ஃபீல் பண்றது எப்படி தெரியுமா, நிறைய இடங்கள்ல நம்மள வந்துட்டு நீ வீட்டுல தானே இருக்க அப்படிங்கிற கேள்விகள் வரும். ஆனா என்னாலையும் முடியும், என்னாலையும் நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற இடம் எனக்கு எம்பயர் விக்டரியில தான் கிடைச்சது. ஸோ அதுக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ இந்த வருமானம் அப்படிங்கிறது டெஃபினட்டா சொல்றேன் 2 பேர் தான் காரணம். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் பிளஸ் வந்துட்டு விஜய் சார். ஸோ கண்டிப்பா இவங்க இல்லை அப்படின்னா இந்த சக்சஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பா அதுக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே உங்களை மட்டும் நம்பி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன்னா நிறைய தடைகள் எல்லாமே வந்திருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் மூலியமாவும் சரி இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நீ பண்ணாத அப்படின்னு தான் சொன்னாரு. பட் இன்னைக்கு எனக்கு ஒரு பேக் போன் ஆஃப் த சக்சஸா என் கூட நின்று இந்த பிசினஸ்ல இருக்காரு. ஸோ அதை நான் மாத்திருக்கேன். ஓகேங்களா, நம்மள யாரு ஒரு விஷயத்த வேணாம் சொல்றாங்களோ அவங்க முன்னாடி நம்ம சக்சஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தராலையும் இங்க இருக்க ஒவ்வொருத்தராலையும் முடியும். ஓகேங்களா, உங்களை மட்டும் நம்பி இந்த பிசினஸ் எடுங்க. டெஃபினட்டா நம்ம கூட விஜய் சார் இருக்காரு, நம்மளை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போவார். தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நன்றி.